அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த வெள்ளிக்கிழமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 923வது தேவனுடைய சத்தியம். எப்பொழுது பாரு இந்த சுடுகாட்டிலேயே தேவ செய்தி அதிகமாக எடுக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இந்த சுடுகாட்டுக்கு போனாதாங்க மனுஷன் தன்னுடைய ரட்சிப்பை தக்க வைத்துக் கொள்ள முடியும். இல்லைன்னா அந்த உலகத்தில் 3 மிகப்பெரிய காரியங்கள் இருக்குது, அது நம்மளை இழுத்துக்கொள்ளும். என்னன்னு பார்க்குறீங்களா? 1 யோவான் புஸ்தகம் 2வது அதிகாரம் 16வது வசனம். மாம்சத்தின் இச்சைகள், கண்களின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள், இது 3ம் தேவனால் உண்டானது அல்ல. நம்மை படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டால, அது பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, சாத்தானால் இந்த பூமியில் உண்டாக்கப்பட்டது. இந்த 3 காரியங்களை தான் ஒரு மனுஷன் விழுந்துறான். அதான் மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. இது எப்பேற்பட்ட ஊழியக்காரனா இருந்தாலும், விசுவாசியா இருந்தாலும், ஆண்டவருக்குள்ள வாழ்கிறவனா இருந்தாலும் இதுல விழுந்துறானே. பாருங்க, ஆதாம் ஏவாள் தேவனுடைய பிள்ளைகள் ஏதேன் தோட்டத்தில் விட்டு போறாரு. ஏவாளுடைய கண்கள் சாப்பிடக்கூடாது என்ற அந்த கனியை இச்சித்ததினால் தானே இந்த உலகத்தில் இன்றைக்கு வரைக்கும் பாவத்தின் சம்பளம் மரணத்தை நம்ப வரைக்கும் எல்லாரும் சுமந்து கொண்டு திரியிறோம். அவங்க மூலியமா தானே அந்த பாவ சரீரம் வந்துச்சு, அந்த கண்களின் இச்சையினால தானே வந்துச்சு. அவங்க இந்த கண்கள் இருக்குது பாருங்க, ரொம்ப ரொம்ப மோசமானது. யோபு சொல்லுவார், சான்சேல் அந்த வசனம். யோபு புஸ்தகம் 31வது அதிகாரம் 7வது வசனத்திலே, என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்தது உண்டா? யாராவது அந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? என் இருதயம் என் கண்ணை சார்ந்து பின்தொடர்ந்து போச்சுன்னு போல அப்படின்னு சொல்ல முடியுமா? நிச்சயமா போய் கொண்டுதான் இருக்கிறது. இந்த கண் இருக்குது பாருங்க, இன்னொருவனுடைய பொருளை அபகரிக்க இச்சிக்க தோன்றும். அதான் 10 கட்டளைகள்ல இயேசு கிறிஸ்து கொடுத்ததுல ஒரு கட்டளை உண்டு. என்ன கட்டளைனா, பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. பிறனுக்கு போக வேண்டியதை நம்ம எப்பொழுதுமே இச்சிக்க கூடாது. அது மிகவும் ஒரு மோசமான பாவம். ஆகவே இந்த உலகத்தில் ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாம் என்ற ஒரு ஊழியக்காரு, அவனுடைய தம்பி லோத்து, அண்ணன் தம்பி பாசம், ஒரு யோர்தானுக்கு அருகான சமபூமியில ஒரு பச்சை பசேல்னு ஒரு இடத்த பார்த்த உடனேயும், நீர்வளம் நிலவளத்தை பார்த்த உடனே, சொத்து பத்தை பார்த்த உடனே அண்ணன் தம்பி பாசம் எங்க ஓடிச்சுன்னே தெரியலையே. அண்ணனை தூக்கி போட்டு நான் இந்த இடத்துல செட்டில் ஆயிரேன்னு சொல்லிட்டு அந்த சொத்து எடுத்துன்னு போயிட்டு அப்படியே போயிட்டான். பிற்பாடு அந்த இடத்த திரும்பி கூட பார்க்காம ஓடி வந்தான். இது எல்லாம் மாயை என்று சொல்லி அறிந்து கொண்டான், அது வேற விஷயம். ஆனால் வாழ்க்கையிலே சொத்தை பார்த்த உடனே பிரிந்தான் அல்லவா? யூதாஸ் காரியத்தில் இருக்கிறாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடே ஊழியம் செய்து கொண்டிருந்தவர், அவ்வளோ அந்யோன்யமா இருந்தவர். 30 வெள்ளிக்காசு பார்த்த உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்துட்டு பணம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஓடிட்டார் அல்லவா? சிம்சோன் என்ற ஒரு பலவான், ஆண்டவருடைய தெய்வீக அதிக பலம் அவன் பெற்றிருந்தான். தெலிலால் என்ற ஒரு பெண்ணின் மீது ஆசைப்பட்டு தன் மாம்சத்தின் இச்சையினால் விழுந்து போய் கர்த்தர் கொடுத்த அந்த தெய்வீக சக்திகளை எல்லாம் இழந்து தன்னுடைய ரகசியம் தன்னுடைய தலை முடியிலே இருக்கிறது என்ற ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தி அழிந்து போனான் அல்லவா? ஆகவே இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது. 1 யோவான் 2வது அதிகாரம் 16வது வசனம், மாம்சத்தின் இச்சைகள், கண்களின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள் பிதாவினால் உண்டாகல, அது சாத்தானால் உண்டானது. ஆகவே இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள், ரட்சிப்பு தான் எனக்கு முக்கியம் என்று எண்ணுகிற பிள்ளைகள், ஆண்டவருடைய நித்திய ஜீவன் தான் எனக்கு மிகவும் முக்கியம் என்று எண்ணுகிறவர்கள், இந்த 3 காரியத்தில் ரொம்ப உஷாரா இருங்க. சொத்து பத்து, பணம், கண்கள் ஆசைப்படுகிற பிறனுடைய சொத்து இச்சிக்கவைகள், இந்த மாம்சத்தினுடைய இச்சைகள், இதில் விழுந்து போகாதபடி ஜாக்கிரதையா இருப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனைவரையும் ஆசீர்வதித்து பரலோகம் அழைத்து சொல்வாராக. அடுத்த தேவ செய்திகளோடு நான் உங்கள் காட் சர்வன்ட் சகரியா.